ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வாழ்க்கையில் நீங்கள் நாய்படாத பாடு படுறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சால் தலைவிதி மாறும், வெற்றி மேல் வெற்றி குவியும். அது என்ன பரிகாரம் அப்படின்னு தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மில் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை அன்று இறை வழிபாடு செய்வதை தவிர்த்து விடுவோம். காரணம், பெரும்பாலும் நிறைய பேர் வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் அசைவ சாப்பாடு இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எது எப்படியாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள். அந்த நாளில் இறை வழிபாடு செய்வது குடும்பத்திற்கு ரொம்பவும் நல்லது. ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானை நினைத்து வழிபாடு செய்தால் குடும்பத்தில் பெரிய அளவில் கஷ்டங்கள் வராமல் தவிர்க்கலாம். தோல்வியை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. வெற்றி மேல் வெற்றியை அடைவதற்கு உண்டான வழிகள் கண்முன்னே தெரியும். மலையளவு துன்பத்தை கூட கடுகளவு ஆக்கிவிடும் வழிபாடுதான் இந்த ஞாயிறு வழிபாடு. அவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நம்முடைய வீட்டில் எப்படி மேற்கொள்வது என்பது பற்றிய வழிபாட்டு முறையை தான் சுருக்கமாக இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஞாயிறு மாலை ராகு கால நேரம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. இந்த ராகு கால சமயத்தில் உங்களுடைய வீட்டில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். ஒரு சிறிய பித்தளை தாம்பாள தட்டில் ஒரு கைப்பிடி கோதுமையை போட்டு பரப்பி அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட வேண்டும். உங்களுக்கு வாழ்வில் பிரச்சனை என்ற ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அல்லவா? அந்த ஒரு பிரச்சனைக்காக இந்த தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தின் முன்பு அமர்ந்து குறைந்தது 15 நிமிடமாவது சூரிய பகவானையும் எம் பெருமானையும் மனதார நினைத்து குலதெய்வத்தையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்க வேண்டும். கோதுமை விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றாலும் உங்கள் வீட்டில் இருக்கும் சாதாரண காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றியும் இந்த வழிபாட்டை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு நாய்படாத பாடுபடும் உங்கள் வாழ்க்கையை நாசுக்காக மாற்றிவிடும் என்றால் பாருங்கள். சில பேர் வாழ்க்கையில் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம், என்னடா வாழ்க்கை இது, பிறந்த நேரமோ என்னமோ தெரியவில்லை, நாய்படாத பாடுபடுகிறேன் என்று. அப்படிப்பட்டவர்கள் எல்லோருக்கும் விடிவு காலம் தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைதான் இது. விடாமல் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். திங்கள்கிழமை அந்த விளக்கை எடுத்து சுத்தம் செய்துவிட்டு தானியத்தை பசு மாட்டிற்கோ அல்லது காக்கை குருவிகளுக்கு இரையாக போட்டுவிடலாம். அவ்வளவுதாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வழிபாடு. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல வேலை கிடைக்கவில்லை, கடன் பிரச்சனை உள்ளது, வீட்டில் சுபகாரிய தடை உள்ளது, ஜாதக கட்டத்தில் நேரம் சரியில்லை, பெரிய பெரிய பரிகாரங்கள் செய்ய சொன்னார்கள், ஆனால் அதற்கான நேரமும் இல்லை, பணமும் இல்லை என்பவர்கள் இந்த வழிபாடு செய்யாமல் நவக்கிரகங்களால் இருக்கக்கூடிய கோளாறுகளை சரி செய்யவும் இந்த ஞாயிறு ராகு கால வழிபாடு வழிவகுக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.